வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? எடப்பாடி பிடிவாதத்தால் வருத்தத்தில் இருக்கும் முன்னாள் அமைச்சர்கள். குறிப்பா டெல்டாவில் மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்கிறது. குறிப்பா முன்னாள் அமைச்சர் காமராஜர் ஆகட்டும், வைத்திலிங்கம். வைத்திலிங்கம் வந்து இப்ப அவங்கள்ட்ட இல்ல. ஆனாலும் அவரும் சில வருத்தத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது தான். அதேபோல இன்னும் சில விஷயங்களும் இருக்கு. அத பத்தி முழுமையாக நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. என்னப்பா இன்னைக்கு திமுகவுடைய பவள விழா நடந்தது. அத பத்தி நீங்க எதுவும் பேசலையா? அப்படின்னா, கண்டிப்பா காலையில பேசுவோம். நான் கொஞ்சம் நேட்டிவ் பிளேஸ் போயிருந்தேன். நெறைய தகவல்கள் இருக்கு. நிச்சயமா நெறைய பேசுவோம் நாளைக்கு. பட் இந்த தலைப்பு நம்ம பேச வேண்டிய நேரம் இது. அதனால நான் பேசுறேன். ஸோ முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்கள் வந்து சில முயற்சிகள் எடுத்தார். அதாவது 6 முன்னாள் அமைச்சர்கள், அதுக்கப்புறம் இன்னொரு 6 முன்னாள் அமைச்சர்கள், அதுக்கப்புறம் இன்னொரு 6 மாவட்ட செயலாளர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து கடந்த வாரத்துல பேசினாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வந்தது. அது கூட எடப்பாடி வந்து ஒரு பதில் சொல்லியிருந்தார். அண்ணா 116வது பிறந்த நாள் அன்னைக்கு பேசும்போது, "நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்களே இதுக்கு மேல இத பத்தி பேசாதீங்க. அதுக்கு மேல அவங்கள சேர்த்துக்கிறதுக்கான எண்ணமே கிடையாது அதிமுகவுக்கு. பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்களை பற்றி இனிமேல் பேச வேண்டாம்" அப்படின்னாரு. சரிங்க. இப்போ ஒரு பிரச்சனை வருது. தொண்டர்கள் ஆசைப்படுறாங்க. அப்ப பொதுக்குழுவ கூட்டே கேட்டுடலாமா? ஓபிஎஸ் சேர்க்கணுமா? இல்ல சசிகலாவ சேர்க்கணுமான்னு. ஆனா அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாரு. ஆனா இந்த முயற்சிகளை மேற்கொண்ட நம்ம எஸ்பி வேலுமணி, தங்கமணி, இப்ப காமராஜ் புதுசா அதுல சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. காமராஜுக்கு வந்து மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா, நம்மலாம் எம்எல்ஏ விட செலவு பண்ணி ஆயிடலாங்க. அது ஒரு 30, 40 சீட்டு அதிமுகல ஜெயிச்சிடலாங்க. பட் ஆனால் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா 120, 130 இடங்கள் ஜெயிச்சா தான் ஆட்சிக்கு வர முடியும். பட் அதற்கான சூழலே இல்லாம இருக்கே இங்க. இவர் எப்படி அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு இது புரியலையே! இவருக்கு எப்படி நம்ம புரிய வைக்கிறது? அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துல முன்னாள் அமைச்சர்கள்லாம் கலங்கி போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். ஓபிஎஸ் கூட சமீபத்துல ஒரு பேட்டியில சொன்னாரு. அதாவது அதிமுக ஒன்றுபட்டால் தான் நம்ம எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும். அது அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல தான் வந்து எப்பவுமே ஓபிஎஸ் பொறுத்தவரை நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார்ன்னு ஓப்பனா போட்டு உடைச்சிட்டாரு. பட் அப்படி இருந்துமே இவர்கள் இப்படி பேசிட்டு இருக்காங்களே என்னப்பா அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். 2026 தேர்தல்ல படுதோல்வி அடைந்த பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்பவாவது அவருக்கு அந்த ஆணவத்துக்கு ஒரு முடிவு வருமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வருதுங்க. அததான் முன்னாள் அமைச்சர்லாம் பேசியிருக்காங்க. நீலாங்கரையில போன வாரம். அத கூட நம்ம ஒரு வீடியோவ போட்டிருந்தோம். அதுல வருத்தப்பட்டது முன்னாள் அமைச்சர் காமராஜ் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. அதுக்காக தான் இந்த போஸ்டே நான் போடுறேன். அவர் என்ன சொன்னாருன்னா, "என்னங்க அது நம்மளும் எவ்வளவோ பாடுபட்டுட்டு இருக்கிறோம். இவர் ஒருத்தர் வந்து இந்த மாரி பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்றது இது?" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "இல்லங்க நம்ம பிரஷர் குடுப்போம். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து திரும்ப வேற ஏதாவது பண்ணலாம். அவசரப்படாதீங்க. அதாவது எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காக பண்ணும்போது, எடப்பாடி மட்டும் தனிச்சு விட்டு பண்ண வேண்டாம்." அப்படிங்கிறத வைத்திலிங்கம் கூட ஒரு நாள் சொல்லியிருந்தாரு இல்லையா? அத வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் மீன் பண்ணாரு. நம்ம எதுவும் அவசரப்பட்டு பண்ண வேண்டாங்க. ஏன்னா அவரும் நம்ம கட்சிக்காக கஷ்டப்பட்டுருக்காரு. 4 வருஷம் ஆட்சியில இருந்தோம். எல்லாருமே பணம் சம்பாதிச்சோம். எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் மீறி அவரையும் நம்ம வந்து விட்டுக் குடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில அந்த 18 பேர்ல ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா என்னன்னா, இவர் விடாப்பிடியா இருந்தாருன்னா வேற வழியே இல்லங்க. அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்னு சொல்லி வேற சில அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் சொல்லியிருக்காங்க. இந்த வருத்தம் வந்து அதிமுகவில் இருக்கிற எல்லோருக்குமே இருக்குங்க. நான் கூட சொன்னேன் இல்லையா? என்கிட்ட நெறைய ஒரு 6, 7 முன்னாள் அதிமுக வேட்பாளர்கள் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சில முன்னாள் அமைச்சர்களுக்கு நம்மட்ட லிங்க் இருக்கு. பட் நம்ம பெருசா பேச முடியாது அவங்கள்ட்ட. ஃபோன்லலாம் பேச முடியாது. நேரா போனா கண்டிப்பா நம்ம பேச முடியும். அதேபோல இப்ப ஓபிஎஸ் ஓட நெருங்கிய நண்பர் எனக்கு நண்பர். நம்ம போய் பார்க்கணும்னா அது எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது. இம்மீடியட்டா பார்க்கலாம். ஏன்னா அவர் எந்த பதவியிலும் இல்ல கூட இல்லையா? அந்த மாதிரிலாம் நெறைய லிங்க் இருக்கு. பட் நான் எதையும் யுட்டிலைஸ் பண்ணிக்கல இதுவரைக்கும். அதேபோல இன்னும் சில விஷயங்களும் இருக்குங்க. நான் வந்து திராவிட கட்சிகள் உயிர்ப்போடு இருக்க வேண்டும்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம். அதே விஷயத்த உதயநிதி அவர்கள் போன வாரம் சொன்னாரு. எனக்கு சந்தோஷமா இருந்தது. இல்லங்க அதிமுக வந்து 2வது இடத்த தக்க வைக்கணும். அவங்க ஒன்றுபட்டால் தான் வந்து அவங்க திரும்ப எதிர்க்கட்சியாவது வர முடியும். அது அது புரிய மாட்டேங்குது எடப்பாடிக்குன்னு உதயநிதி பேசியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த அளவுக்கு அரசியல் மெச்சூரிட்டி அவருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதாங்க. துணை முதல்வர் ஆவதற்கான அனைத்து தகுதிகளும் அவருக்கு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு அவரோட பேச்சு இருந்தது. போன வாரம் பேசுனத பார்த்தேன். பட் அந்த மாரி அதாவதுங்க நம்ம நீண்ட கால அரசியல் திட்டம். எப்பவுமே நீங்க ஒரு லாங் டெர்ம் பிளானிங் வந்து அரசியல்ல இருந்தா மட்டும் தான், அரசியல்ல நீங்க ஜெயிக்க முடியும். 1989ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் அரசியல விட்டே ஒதுங்க போறேன்னு சொன்னாங்க. எத்தன பேருக்கு அதெல்லாம் தெரியும்னு தெரியாது. ஆனா, அப்ப அவங்க சசிகலா அவர்களால் தான் அவர் மீண்டும் இது பண்ணப்பட்டாரு. அந்த திமுக வென்ற பிறகு, அ இவங்க ஜானகி அம்மையார் வந்து அது அப்பதான் அந்த முடிஞ்சு தான்
தேனாம்பேட்ல எஸ்ஐடி காலனிக்கு முன்னாடி, அது பேர் என்ன, எல்லையம்மன் காலனி. எல்லையம்மன் காலனில ரூ. 40,000 அட்வான்ஸ் குடுத்து ஒரு ஆபீஸ் பிடிச்சாங்க. அதுதான் டெம்பரரி ஆபீஸ் ஜெயலலிதா அவர்களுக்கு. அதுக்கு சசிகலா தான் அட்வான்ஸ் குடுத்தாங்க. அதுவே நெறைய பேருக்கு தெரியும். சும்மா சசிகலா என்ன பண்ணி கிழிச்சாங்க அப்டின்லாம் சொல்றாங்க இல்லையா? அதுக்காக சொல்றேன். நான் சசிகலா ஆதரவாளர் கிடையாது. பட் இவங்கலாம் உழைச்சிருக்காங்கங்கிறாங்க. அதாவது அன்னைக்கு நீங்க அந்த 40,000 அட்வான்ஸ் குடுக்கல அப்டின்னா, உங்க ஜெயலலிதா அவர்கள் இத விட்டு நான் இப்ப வெளில போறேன் அப்டின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நிக்க வச்சு ஜானகி அம்மையாரோட பேசி, அவங்க ஜானகி அம்மையாரும் இவங்களும் ஒத்துக்கிட்டு கட்சிய ஒருங்கிணைச்சாங்க. அந்த 89க்கு பிறகு. நெறைய விஷயங்கள் நடந்தது. திருநாவுக்கரசர் அப்போ உடன் இருந்தாரு. கூட இருந்தாரு. அதுக்கப்புறம் 91க்கு பிறகு அவருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்குமே ஒரு முரண்பாடு வந்தது. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் பழைய கதைகள். ஏன்னா இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, ஞாபகம் வர்றதுக்காக சொல்றேன். ஸோ அப்படியெல்லாம் பாடுபட்டவர்களெல்லாம் நீங்க அரசியல்லேருந்து ஒதுக்கிட்டு, ஓபிஎஸ்லாம் என்னங்க பண்ணாரு? அவர்லாம் கட்சியிலே கிடையாதுங்க. ரோட்ல போறவனலாம் வந்து நீங்க கட்சியில சேர்த்துக்கன்னு சொன்னா எப்படி அப்படின்னு சொல்லுகின்ற எடப்பாடி அவர்களுக்கு நான் சொல்றேன். எல்லோருமே கட்சிக்காக பாடுபட்டு இருக்கிறார்கள். யாரையும் நீங்க தனிச்சு விட முடியாது. கே.சி. பழனிசாமி உட்பட நான் சொல்றேன். அவர்லாம் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்காரு கே.சி. பழனிசாமி. அவரு கேட்டா அவர் சின்ன வயசுல இருந்து ரொம்ப 25 வயசுல இருந்து எம்எல்ஏ இருக்காரு அவரு. அதெல்லாம் பெரிய விஷயங்க. அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். அவங்கள போய் நீங்க வந்து ரோட்ல போறோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அண்ணன் புகழேந்தி அவர்களுக்கு வந்து பெங்களூர்ல அவ்வளவு பெரிய பதவியை குடுத்து, பொதுச் செயலாளர் அப்படிங்கிற மாரி ஒரு இன்சார்ஜ குடுத்து அவங்கள பண்ணா கடைசி காலத்துல 2016ல அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த ஜெயலலிதா அவர்கள் சொல்லும்போது, புகழேந்தி நம்ம ராஜ்யசபா குடுக்கலாம் இந்த முறை அப்படின்னு சொல்லி சசிகலா கிட்டயே சொல்லியிருக்காங்க. அத கூட புகழேந்தி அவர்கள் வந்து ஒரு தடவ சொல்லி காமிச்சாரு. எதுக்காக நான் இத சொல்றேன் அப்படின்னா, அவங்களெல்லாம் நீங்க ரோட்ல போறவங்க அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இது கேவலமா இல்லையா? அதாவதுங்க உண்மையான அதிமுக தொண்டனுக்கு இதெல்லாம் கேட்டா வெறுப்பு வருங்க. உண்மையான அதிமுக தொண்டன் நிச்சயமா வருங்க. ஒரு சிலர் கமெண்ட் போட்டாங்க. அந்த ஜெயலலிதா அவர்களோட டிரைவர் கூட ஒரு தடவ பேசியிருந்தாரு. இல்லங்க இந்த மாரிலாம் பேசியிருந்தாங்கன்னா, எல்லாம் நெறைய பேர் வந்து இப்ப பாஜகவுக்கு போறாங்க. நெறைய பேர் இங்க திமுக பக்கம் போறாங்க. அதிமுகவுக்கு ஓட்டே போட வேணாம்னு நெனைக்கிறாங்க. இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு. அதாவதுங்க ஒரு ஜெயலலிதா அவர்கள் கூட தொண்டர்களோட மனச படிக்கக்கூடியவர். அது எத்தன பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரியலங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஒரு ஒன்றிய செயலாளர் எங்க ஊர் பக்கம் நான் பேர் சொல்ல விரும்பல. ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த தொண்டன வந்து அவர் அடிக்கிறாரு. கேஸ் ஆகுது. அவர் வந்து உடனே அதிமுக தலைமை கழகத்துக்கு கடிதம் எழுதுறாரு. இல்லங்க நான் எந்த ஒரு தவறும் செய்யல. என்ன வந்து இந்த மாரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனடியாக அடுத்த நாள் வந்து அந்த ஒன்றிய செயலாளர் நீக்கப்படுறாரு. அதுதான் ஜெயலலிதா. தொண்டனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நடந்தவர் ஜெயலலிதா. இதெல்லாம் நீங்க வந்து சொல்ல முடியுமா இங்க? இப்ப நீங்க பண்ண முடியுமா சொல்லுங்க? எந்த மாவட்ட செயலாளரையும், ஒன்றிய செயலாளர் நீக்க சொல்லுங்க பார்ப்போம் எடப்பாடியால. பண்ணவே மாட்டாரு. பண்ணா அவருக்கு பதவிக்கு ஆபத்து. சோ இந்த மாதிரி அரசியல் நீங்க பண்ணக்கூடாதுங்க. எல்லோரும் அரவணைத்து செல்லக்கூடிய தொண்டர்களின் அடிப்படையாக கொண்ட கட்சி அதிமுக. எந்த கட்சியும் அந்த மாரி கிடையாது. அதாவது ஒரு தலைவரையே தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு பைலால போட்டு போயிருக்காரு எம்ஜிஆர். ஆனா அதெல்லாம் இவங்க மாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வேற விஷயம். பட் அப்படிப்பட்ட ஒரு கட்சிய வந்து இப்படி கேவலப்படுத்திட்டு இருக்கீங்களேங்கிற வருத்தம் தான் எல்லோருக்குமே. நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் தான். அதாவது அதிமுகவை வந்து உணர்ச்சிகரமான ஒரு கட்சி. ஆனா தொண்டர்கள்லாம் இன்னைக்கு அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு வேடிக்கையா இருக்கு. அது அவங்களோட விருப்பம். வேற என்ன பண்ண முடியும்? ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சமாவது இறங்கி வரணுங்க. வைத்திலிங்கம் சொல்றாரு டிசம்பர்ல சரியாயிடும். பிப்ரவரி 2025ல சரியாயிடும். எல்லாரும் ஒன்றுபட்டுருவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஒன்றுபடுவதற்கான வாய்ப்பே கிடையாதுன்னு எடப்பாடி சொல்றாரு. பாஜகவோட கூட்டணியே கிடையாதுன்னு எடப்பாடி சொல்றாரு. அதெல்லாம் நடந்தது அப்படின்னு எடப்பாடி மீதான நம்பிக்கை போயிடும். அது வேற விஷயம். பட் இது என்ன காரணத்துக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, எடப்பாடி என்னும் நான் அப்படின்னு சொல்லி இவர் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அதற்கு காரணம் தன்னுடைய வாக்குகளை சரிந்து வருவதற்கான காரணமே இவர்தான். பாஜகவுக்கு இன்னைக்கு 18.5% ஓட்டு கிடைக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் ஓபிஎஸ், டிடிவி உள்பட தான். ஓபிஎஸ், டிடிவி இல்லாம பாஜக தனியா நிக்க சொல்லுங்க. அதே 3-4% தான், 5% தான். சோ ஓபிஎஸ் வாக்குகளையும் டிடிவி வாக்குகளையும் வச்சுட்டு ஒரு பாவலா காட்டிட்டு இருக்கிறார் அண்ணாமலை. உண்மையை சொல்லணும்னா அதுதான். அந்த புரிதலே இல்லாம இருக்காங்களே என்ன பண்ண சொல்றீங்க? இதுதான் நடக்குது. ஆனால் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு உறுதியா சொல்ற எடப்பாடி கூட நம்ம பாராட்டிடலாம். ஆனால் ஒரே கட்சியில இருந்தவங்க எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றது வந்து மிகப்பெரிய அநியாயம். ஏன்னா அது கேட்டா சசிகலா அவர்கள் வந்து இன்வால்வ் ஆனாங்கன்னா என் பதவி போயிடும். ஓபிஎஸ் வந்தாருன்னா அவர் எனக்கு ஈக்குவல் ஆனவர். அவர் வச்சுட்டு என்னால கட்சி நடத்த முடியாதுன்னு சொல்றேங்க எனக்கு புரியுது. ஆனால் சில காரணங்களுக்காக சில விஷயங்களை ஒன்றுபடுத்தி அரசியலை பிரிங்க. ஆர்.எம். வீரப்பன்லாம் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் கூடவே இருந்தவர். 2வது இடத்துல இருந்தவர். அவரு வந்து ஜெயலலிதாவை சூப்பரா கையாண்டாங்க. அவருக்கும் அமைச்சர் பதவி குடுத்தாங்க. நெறைய விஷயங்கள பண்ணாங்க. காளிமுத்துக்கு சபாநாயகர் பதவி குடுத்தாங்க. இத்தனைக்கும் காளிமுத்து கடுமையாக விமர்சிச்சாரு ஜெயலலிதா அவர்களே. அப்படிப்பட்டவருக்கெல்லாம் பதவி குடுத்தாங்க அவங்க. சோ அப்படித்தான் இத அரவணைச்சு போனோங்க. அத கட்சியில வந்து அதாவது கறந்த பால் மடிப்புகாது, கருவாடு மீனாகாதுன்னு சொன்னவர்லாம் சபாநாயகர் பதவி கிடைச்சது.
அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றேன், நான் அப்டேட் பண்றேன். ஸோ அந்த மாதிரி அந்த புரிதல் இருக்கணும். கட்சி கட்சி ஒன்றுபட்டால் நிச்சயமாக அதிமுகவுக்கு வாழ்வு உண்டு. இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு பின்விளைவை சந்திக்கும். ஸோ வருத்தத்தில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் காமராஜ் அவர்கள், வைத்திலிங்கம் மாவட்டம் தங்கமணி, வேலுமணி, நம்ம இவர் அவர் பேர் என்ன, KP அன்பழகன், தலவாய் சுந்தரம். தலவாய் சுந்தரம் எடப்பாடியோட உண்மையான தொண்டன் அவர், உண்மையான, ஆமா அவர் இல்லை. அதுக்கப்புறம் இவர் பேர் என்ன, நத்தம் விஸ்வநாதன், செங்கோட்டையன், இவங்கெல்லாம் அந்த வருத்தம் இருக்குதுங்க. ஸோ அந்த வருத்தத்தை எல்லாம் அவங்க வெளியில சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் எடப்பாடி அவர்கள் முடிவு எடுத்தாருன்னா 2026 ஒரு டஃப் காம்படிஷன் வித் டிஎம்கே. அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சியாவது சந்தேகம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ அண்ட் பை டு எவரிவன். மீண்டும் சந்திப்போம்.